அவருடையதெல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது, எல்லாம் உங்களுடையதுன்ட்டாரு. என்னுடையதெல்லாம் அவருடையது. எத்தனை முதல் இதுக்கு ஆமென்ட்டீங்க? எதுக்கு? அவருடையதெல்லாம் நல்ல டீல். ஏன்னா இப்போ அடுத்த சைடு கவனிக்கணுமே, உங்க சைடு எப்படி இருக்குங்க? அவர் என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம், அல்லேலூயான்ட்டீங்க. இப்போ சொல்றாரு, நீ எப்படி? உன்னுடையதெல்லாம் என்னுடையதா? உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம், உனக்கு இருக்கிறதெல்லாம், உனக்கு உண்டான எல்லாம், நீ மேன்மையாய் நினைக்கிற அத்தனையும், உனக்கு பெரிய பொக்கிஷம் போன்ற தோன்றுகிற எல்லாம், எல்லாம் என்னுடையது என்று ஒப்பு கொடுக்க முடியுமா உன்னால? எல்லாம் அப்படி எண்ணி வாழுகிறாயா? அப்படி நினைக்கிறாயா? உனக்குரியது எல்லாம் அவருடையது என்று நீ நினைக்கிறாயான்றாரு. ஹலோ, எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அவன்தான் கிறிஸ்தவன். இதை குறைச்சிடக்கூடாது, இதனுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. உண்மையான கிறிஸ்தவன் யாரு? அவருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையது. நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் அவருக்கு சொந்தமானவன். என் ஆவி, ஆத்மா, சரீரம், எனக்கு இருக்கிற அத்தனையும் அவருக்கு சொந்தம். இந்த ஒரு உணர்வோடு வாழுகிறவன் தான் மெய்யான கிறிஸ்தவன்.